நான் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடின் இரா மூர்த்தி பேசுகிறேன். நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தில் வடசென்னைக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முறை 6500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ராயபுரம் தொகுதியிலும், ஆர்கே நகர் தொகுதியிலும், பெரம்பூர் தொகுதியிலும், துறைமுக தொகுதியிலும், திருவொற்றியூர் தொகுதியிலும், கொளத்தூர் தொகுதியிலும், அதே போல் எழும்பூர் திருவிக நகர் தொகுதியிலும் இன்றைய தினம் 6500 கோடிக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை வடசென்னை கண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக மழைநீர் வடிகால், அதே போல் கழிவுநீர், அதே போல் மின்சார வசதிகள், அதே போல் ஆர்எஸ்ஆர்எம், ஸ்டாலின் மருத்துவமனை, அதே போல் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பல்வேறு கட்டடங்கள், அதற்கு அடுத்தபடியாக பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ் விரிவுபடுத்துதல், குறுக்குப்பேட்டையில் ஒரு மேம்பாலம், பெரம்பூரில் ஒரு மேம்பாலம், ராயபுரத்தில் 2 கல்யாண மண்டபங்கள், பெரம்பூரில் ஒரு கல்யாண மண்டபம், விளையாட்டு மைதானங்கள், ராயபுரத்தில் 9 கோடியில் ஒரு விளையாட்டு மைதானம், 20 கோடியில் ஆர்கே நகரில் ஒரு விளையாட்டு மைதானம், கொளத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு 80 கோடி ரூபாயில் ஒரு ஆஸ்பத்திரி, அதே போல் துறைமுகம் தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 150 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அளவில் அந்த பல்லாஸ்பத்திரியை கட்டி இந்த மாதிரி வடசென்னையினுடைய வடிவத்தை முழுவதுமாக மாற்றி ஒரு வளர்ச்சி பெற்ற இந்த 11 தொகுதியிலையும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிக சிறப்பான பணிகள் நடைபெற்று வடசென்னை ஒரு வளர்ச்சி மிகுந்த சென்னையாக இன்றைய தினம் மாற்றி காட்டியிருக்கிறார். அதற்காக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த தருணத்திலே துணை முதல்வர் அவர்கள் நம்முடைய முதல்வர் எடுக்கின்ற கட்டளைகளை ஏற்று எந்தெந்த திட்டங்களெல்லாம் வருகின்றதோ அந்த திட்டங்கள் முறையாக நடக்கிறதா, சரியாக நடக்கிறதா, வேகமாக நடக்கிறதா, விரைவாக நடக்கிறதா, அது எந்த இடத்தில் இருக்கின்றது, அதற்கு யாரிடம் பேசி அதை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை அணுகுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அதை உடனே நிவர்த்தி செய்து அந்த பிரச்சனையை சரி செய்து அந்த திட்டம் முழுமையடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததன் அடிப்படையிலே இவ்வளவு திட்டங்களை நாங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்தோம் என்று சொன்னால் துணை முதல்வர் அவர்களுடைய அந்த தினந்தோறும் எங்களை அழைத்து என்னென்ன திட்டங்கள் அடுத்து நிறைவேற்றப்பட வேண்டும், முடிக்க வேண்டும் என்று கேட்டதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் பல்வேறு பணிகள் வடசென்னையில் நடைபெற்றிருக்கின்றன. வரலாற்றில் இந்த 5 வருட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது வடசென்னைக்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி.